ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வதனம் தொலைக்காட்சிக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுவோடு நான் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் தியானிக்கும்படி வேதத்தின் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு விதமாக சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சின்ன ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாவது நம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்போதும் நாங்கள் தியானிக்கிற இந்த நிமிடங்களில் உம்முடைய வார்த்தையின் மகிமையை நாங்கள் காணவும் உணரவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோபு என்கிறதான தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அனுபவபூர்வமான விசுவாசத்தோடு கூட அவர் சொல்லும் ஒரு வசனம், ஒரு வார்த்தை, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். அறிந்திருக்கிறேன். அந்த அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை இன்னும் எளிமையாக புரியும்படியும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். மூளை அறிவினால் அறிந்து சொன்னதை போல் சொல்லவில்லை, இருதயத்தில் இருக்கும் நம்பிக்கையினால் சொல்கிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த யோபுவுடைய வாழ்க்கையை நாம் இன்னும் தெளிவாக காண வேண்டும் என்று சொன்னால், யோபு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் யோபு யார் என்றதான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உத்தமனாய் இருக்கிறார், சன்மார்க்கனாய் இருக்கிறார், தேவனுக்கு பயந்திருக்கிறார், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறார், ஆவிக்குரிய அம்சத்தில் அத்தனையும் நிறைந்தவராய் இருக்கிறார். 10 பிள்ளைகளை தேவன் தருகிறார், குடும்ப வாழ்க்கையிலும் செழித்திருக்கிறார். 11,000 மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருப்பதாக 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக 6,000 மாடுகள் இருக்கிறது, 3,000 ஒட்டகம் இருக்கிறது, ஏர்மாடு, கழுதைகள் என்று திரளான அவனுக்கு மிருக ஜீவன்கள், பணிவிடைக்காரர்கள் இருந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை எல்லாவற்றிலும் நிறைந்திருந்த ஒரு ராஜாவை போல யோபு 1ஆம் அதிகாரத்தில் தோற்றம் அளிக்கிறார். ஆனால் இதற்கிடையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. சத்துருனுடைய குறுக்கீடு யோபுடைய வாழ்க்கையில் வருகிறது. என்ன குறுக்கீடு? சத்துரு சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, யோபு உம்மை சேவிப்பது விருதாவா உம்மை சேவிக்கவில்லை. அவனுக்கு நீர் எல்லாம் கொடுத்திருக்கிறீர், அவனை காக்கிறீர், அவனுக்குரியதை காக்கிறீர், அவன் குடும்பத்தை காக்கிறீர், ஆகவே அவன் உம்மை சேவிக்கிறான். அவனுக்கு இருக்க எல்லாவற்றையும் நீர் எடுத்து பாரும், அவன் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பான் என்று சத்துரு ஆண்டவரிடம் சவால் விடுகிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார், அவனிடம் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், அவன் என்னை தூசிக்க மாட்டான், அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஒரு உறுதியான திட சாட்சியை யோபுவை குறித்து கர்த்தர் தெளிவாக உறுதியாக சொல்கிறார். கர்த்தருடைய அனுமதியின்படியே யோபிடமிருந்த எல்லாவற்றையும் ஒரே நாளில் சத்துரு பறித்து கொள்கிறான். ஆனால் எல்லாம் இழந்த யோபு செய்த ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்படி எல்லாம் இழந்த அந்த சூழ்நிலையில்தான் அநேக விசுவாச வார்த்தைகளை யோபு பேசுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறவர் என்று, அவர் எனக்கென்று குறித்திருக்கிற நிறைவேற்றி முடிப்பார் என்று பேசுகிறார். இதை தவிர்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தை பேசுகிறார். அந்த விசுவாச வார்த்தையின் வகையில், அடிப்படையில், வரிசையில் அவர் இறுதியாக பேசும் ஒரு முக்கியமான விசுவாச வார்த்தை, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தையை எந்த நிலையில் சொல்கிறார்? எல்லாம் இழந்து, மிருக ஜீவன்களை இழந்து, 10 பிள்ளைகளை இழந்து, மனைவியின் அன்பை இழந்து, சாம்பலில் உட்கார்ந்திருக்கும் அந்த சூழ்நிலையில் சொல்கிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையை விசுவாசத்தோடு, தைரியமாக, திட நம்பிக்கையோடு சொல்கிறார். அப்படி சொன்ன யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் யோபுவை கைவிடவில்லை. அவன் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த 42ஆம் அதிகாரத்தில் மட்டும் சுருக்கமாய் தியானித்து முடிக்கப் போகிறோம். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசத்தின்படியே எதையெல்லாம் செய்ய வல்லவராய் இருந்தார். 3 காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். 42ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது
கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தேவன் எதை செய்ய வல்லவராய் இருந்தால் அவன் இருக்கும் சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சிறையிருப்பின் அனுபவம், ஏதோ ஒன்றுக்குள் அடைப்பட்டது போல ஒரு விடுதலை இல்லாமல், அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு நபர் பேசின வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சிறை கைதியை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அதில் எந்த மாற்றம் இல்லை. யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சிறையிருப்பு எது? புழுதியில் உட்கார்ந்திருந்தான். சுற்றிலும் 4 பேர் உட்கார்ந்திருந்தார்கள், குற்றப்படுத்தும்படி, குத்தி காமிக்கும்படி உட்கார்ந்திருந்தார்கள். அந்த சிறையிருப்புக்குள் யோபு இருந்தார். கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி அவனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்தார். இரண்டாவதாக இந்த 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எதை செய்ய வல்லவராய் இருந்தார்? அந்த 10ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி கவனிக்கிறோம். அவன் சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிசாசுடைய நோக்கம், அவனுடைய திட்டம் எல்லாம் அவனிடம் இருப்பதை எல்லாம் எடுக்க வேண்டும், அவனை இழப்புக்குள்ளாக்க வேண்டும் என்று பிசாசு தீர்மானித்தான். கர்த்தரோ அவன் இழந்ததை 2 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருந்தார். அந்த இழப்பின் நடுவில் அவன் தேவனுக்கு காண்பித்த அந்த விசுவாசம், அந்த உண்மை, அந்த உறுதி அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த நன்மை என்னவென்று சொன்னால், அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதை கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தார். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு எதையெல்லாம் இழந்தான், ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள், கழுதைகள் அத்தனையும் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கொடுக்கிறார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1000 ஏர் மாடு, 1000 கழுதை என்று தேவன் அவனுக்கு அள்ளி கொடுப்பதை கவனிக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு ஒட்டகம் என்பது அந்நாட்களில் ஒரு காருக்கு சமம். 6,000 ஒட்டகம் யோபுடைய வீட்டு முன்னாடி நிற்க சொன்னால் கர்த்தர் அவனை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு அற்புத தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆகவே அவனுடைய வாழ்க்கை தேவன் எதை செய்ய வல்லவராய் இருந்தார்? இழந்து போனதை 2 மடங்கு கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருந்தார். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சோத்திரம் அவருடைய நிலைமையை பார்க்கலும், 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நிலைமையும் ரொம்ப வித்தியாசப்படுகிறது. அது 3வது ஆசீர்வாதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து வரும் வார்த்தை, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இது அந்த 2 மடங்கு வைத்து மட்டும் சொல்லப்படவில்லை, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த உயர்வின் மேன்மைகள். 1ஆம் அதிகாரத்தில் யோபு ஒரு ராஜாவை போல் தோற்றம் அளிக்கிறார். இடைப்பட்ட அதிகாரத்தில் ஒரு பிச்சை எடுக்கிறவனிட மிகவும் கேவலமான நிலைக்கு யோபு கொண்டு செல்லப்படுகிறார். விசுவாச வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருந்த அவர் இறுதி அதிகாரத்தில் மகாராஜாவை போல கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் தேவனுடைய அற்புதமான செயல் என்பதை இங்கே கவனிக்கிறோம். எப்படி ஆண்டவர் மாற்றினார்? அதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு மறுபடியும் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமானது. 1 அதிகாரத்தில் அவனுக்கு பிறக்கும் பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் என்று அப்படியே சொல்லி முடித்தாயிற்று. ஆனால் 44ஆம் அதிகாரத்தில் வரும்போது யோபுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் அவன் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமானவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்னும் ஒரு அழகான அற்புதமான வார்த்தையை கவனிக்கிறோம். 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டு யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுடைய அன்றைய நிலை, அவள் கண் பார்க்க அவன் இருந்த நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? நாளைக்கு செத்து விடுவான், எடுத்து அடக்கம் பண்ணி விடலாம் என்றுதான் எல்லாரும் யோபுவை பார்த்தார்கள். 4 நாளில் அவன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று பார்த்த யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் 4 தலைமுறை பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அதான் சொல்றார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவ, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடைபடுவதில்லை. 1ஆம் அதிகாரத்தில் ஒருவன் வந்தான், சத்துரு, எல்லாவற்றையும் பறித்து கொள்ள தேவன் அனுமதித்தார். ஆனால் தேவன் 42ஆம் அதிகாரத்தில் கொடுக்க நினைக்கும் பொழுது அவனால் தடை செய்ய முடியவில்லை. காரணம், தேவன் தீர்மானித்த தீர்மானத்தை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரத்தை நீட்டும் பொழுது அந்த கரத்தை மடக்கவோ மறிக்கவோ தடுக்கவோ
எவராலும் முடியாது என்பதற்கு யோபுடைய வாழ்க்கை நமக்கு திட சாட்சியாக கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யோபு பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்தார்? நம்பிக்கையாய் இருந்தார், உறுதியாய் இருந்தார், உண்மையாய் இருந்தார், சிநேகிதருக்காய் அவர் ஜெபம் பண்ணினார். இப்படி ஏராளமான எத்தனையோ காரியம் அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். யோபு இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட காணப்பட்ட காரியம் கர்த்தரே சொல்லும் ஒரு காரியம். 8ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 7ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறார், யோபு நிதானமாய் பேசினான் என்று கர்த்தரே யோபின் வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்னும் கூடுதலாக 2 வசனம் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிதானமாய் பேசினார், தன் நாவினால் குறை சொல்லவில்லை. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நிதானமாய் பேசுகிறார், வாயினால் பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஒரு நாளும் தன் நாவை ஆண்டவருக்கு விரோதமாக யோபு அசைக்கவே இல்லை. அதில் உறுதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? சத்ருவுடைய ஒரே ஒரு சவால், யோபு உம்மை தூசிப்பான். சத்ருவுடைய ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது யோபுவை ஆண்டவரை தூசிக்க வைக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி குறை பேச வைக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம், லக்கு. அந்த லக்குக்கு, அந்த நோக்கத்திற்கு, அந்த திட்டத்திற்கு யோபு துளியளவும் இடம் கொடுக்காமல், தன் வாயினால் ஒருபோதும் குறை சொல்லாமல், தன் வாயினால் ஒரு நாளும் பாவம் செய்யாமல், தன் வாயினால் ஒரு நாளும் பதறி பேசாமல், நிதானமாய் பேசின பேச்சு தேவனிடமிருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நாம் அனைவரும் நம்ம சொல்லுவோம், நமக்கான ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்குன்னு சொல்வோம். உண்மைதான், நமக்கான ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது, பரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கான ஆசீர்வாதம் நம்முடைய நாவில் தான் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:2 சொல்கிறது, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். உதடுகளில் அருள் பொழிந்தால் எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய வாயின் நல்ல வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எனக்கான ஆசீர்வாதத்தை நிர்ணயிப்பது என் நாவு என்றதான தெளிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் கடைசியாக ஒரே வசனம் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். யாரோ ஒருவர் பேசுவது எனக்கு ஆசீர்வாதம், யாரோ ஒருவர் பேசுவது எனக்கு மகிழ்ச்சி நினைத்து கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்கிறது இல்லை, நீங்கள் பேசும் வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் பேசும் வார்த்தை தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. இவர் பேசினால் சந்தோஷம், இவர் பேசினால் மகிழ்ச்சி என்று யாரோ ஒருவருடைய வாயை, யாரோடைய வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? நல்லது, நல்ல தேவ மனிதன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்பார்ப்ப தவறு அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பேசும் வார்த்தை தான் உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மகிழ்ச்சியும் நிர்ணயிக்கும். அது யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நாவை நிதானமாய், குறை சொல்லாமல், எந்த பாவத்துக்கு உட்படுத்தாமல் அவருக்கு முன்பாக சரியாய் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யோபுவுக்கு அருளின ஆசீர்வாதங்களை நமக்கும் அருள அவர் சர்வ வல்லவர். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரங்களப்பா. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில் மட்டும் அல்லப்பா, உம்மை நம்புகிற எங்களுடைய வாழ்க்கையும் அதை செய்ய நீ வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்பதையும் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.